இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட்டுடலாமா? எப்போயுமே காலையில் 6 to 7 மணிக்கெல்லாம் போட்டுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் சரி மத்தியானம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நிலைவாசல்லாம் மஞ்சள் குங்குமம் தடவிட்டு நிலைவாசலில் அதே மாதிரி மஞ்சள் வச்சுட்டு 1 3 குங்குமம் வைக்கிறது, 5 கணக்கு பண்ணி வைக்கணும், ஒத்தப்படையில் வர்ற மாதிரி. அப்புறம் வாசலில் வாசப்படியெல்லாம் அழகாக மாக்கோலம் போட்டிருந்தேன். இங்கே நல்லா பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். கோலம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வாசல்லாம். அப்படியே வேப்பிலையெல்லாம் காஞ்சிருச்சு. சரி ஓகே, அப்படியே அதையுமே மாற்றிடுவோம் அப்படின்ட்டு வேப்பிலையுமே மாற்றிட்டேன். ஆடி மாதம் ஃபுல்லாகவே நல்லா மங்களகரமாக தானே இருக்கும், செம்மையாக இருக்கும்ல, அந்த வைபே தனியாகவே இருக்கும். நம்ம வீட்டுக்கு புதுசாக பழனியிலேருந்து வேல் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். பித்தளையில் வாங்கியிருக்கேன். நம்ம என்னதே ஆன்லைனில் வாங்கினாலும் அது கலர் போயிடும். அது பித்தளையும் கிடையாது. நம்ம கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா நம்ம பார்த்து ஒவ்வொரு பொருளுமே தேடி எடுத்துகிட்டு வரலாம். அப்படி ஒரு கடையில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். பார்க்கவும் நல்லா அழகாக இருந்தாங்க. சரி, புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அப்படியே ஒரு பாலாபிஷேகத்தையும் போட்டுருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா முந்தானித்துதே வந்தாங்க, அவங்கள அப்படியே வாஷ் பண்ணி மட்டும் உள்ளே பூஜை ரூமில் வச்சுருந்தேன். அவங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை போட்டு உள்ளே எடுத்து பூஜையில் வச்சிடலாம் அப்படின்ட்டு பாலாபிஷேகம் பண்ணியிருந்தேன். எப்பயும் போல் வெற்றிலை தீபம் ஏற்றிக்கிடுவோம். 6 வெற்றிலை காம்புகள் கிள்ளிட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றிக்கிடுவோம். புதுசாக வந்த வேலுக்கும், அதாவது நம்ம ஐயனுக்கும் நல்லபடியாக பூஜையை பண்ணியாச்சு. செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய பூஜை இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு, நல்லபடியாக முடிஞ்சுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.